ஈகோ மோட், நீங்கள் ஈகோ மோடு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டைம் டிலே வந்து தேவைப்படும். அதாவது உங்களுடைய ஸ்டாட்டிக் பைபாஸ் மோட்லேருந்து உங்களுடைய பேட்டரி மோடு வரதா இருந்தாலும் சரி, இல்லை பேட்டரி மோட்லேருந்து திருப்பி ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு போகிறதா இருந்தாலும் சரி, அங்கே ஒரு டைம் டிலே ஏற்படும். அந்த டைம் டிலே எவ்வளவுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஒரு 1 மில்லி செகண்ட்லேருந்து ஒரு 16 மில்லி செகண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து அந்த டைம் டிலே வந்து தேவைப்படும். அப்போ தான் வந்து இந்த டைம் டிலேக்குள்ளே தான் அந்த யூபிஎஸ் வந்து ப்ராப்பராக சென்ஸ் பண்ணி என்ன நம்ம யூபிஎஸ்க்கு அப்போ தான் தெரியும் நம்ம என்ன பண்ணணும், எதை வந்து ஆக்ட் பண்ணணும், எங்கேருந்து எந்த மோடுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து சென்ஸ் பண்ணி கரெக்டாக அதை வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு 16 மில்லி செகண்ட் கண்டிப்பாகும். இந்த 16 மில்லி செகண்ட் ஒரு சில சர்வரால் சென்ஸ் பண்ண முடியாத, பட் ஆனால் ஒரு சில நான் கிரிட்டிக்கல் சர்வர் அல்லால் இதை வந்து சென்ஸ் பண்ண முடியும். சென்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிப் ஏற்படும், வோல்டேஜில் ஒரு டிப் ஏற்படும். ஸோ அதனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு